ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று குஜராத் எதிரான தோல்வி மூலமாக எஸ்ஆர்ஹெச் அணி இந்த வருஷம் ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தான் காரணம், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க எஸ்ஆர்ஹெச் அணி கேப்டன் பேட் கமின்ஸ். அது மட்டும் இல்லாமல் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, எஸ்ஆர்ஹெச் வாசஸ் குஜராத் அணி மோதனாங்க. என்னமோ எஸ்ஆர்ஹெச் அணி 300 அடிப்பாங்க, 350 அடிப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க. வெறும் 152 ரன் அடித்தாங்க. அதை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம குஜராத் அணி வெற்றி பெற்றாங்க. இந்த தோல்வி குறித்து ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்க முடியலங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்ட்ரென்த்து எங்களோட பேட்டிங் தான். அவங்களே ஒழுங்காக விளையாட மாட்டுறாங்க. டாப் 3 ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினா மட்டும்தான் எந்த ஒரு டீமும் ஜெயிக்கும். அது எங்கள் டீம் கடைசி ஒரு 4 போட்டியாக நாங்கள் அதை கோட்டை விழுத்துட்டோம். அதே போல் எங்கள் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. ஆனால் ரன்னு பேட்டிங் அடித்தா மட்டும்தாங்க. இந்த பிச்சுக்கு நாங்கள் 200 ரன் எதிர்பார்த்தோம், பட் ரொம்ப கம்மியாக அடித்தோம். 200 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணியிருப்போம். எங்களோட பேட்டிங் தான் எங்களோட தோல்விக்கு காரணம். அதே போல் டிராவஸ் ஹெட் மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம். அவர் இன்னும் அந்த ஃபார்ம் திரும்பலை. அவர் திரும்பினார்னா கண்டிப்பாக எங்களோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, பேட்டிங் தான் எங்களோட வீக்னஸ்னு. ஆனால் நீ சொன்னியா பரத், எங்கள் ஹைதராபாத் தொடரை விட்டு வெளியே போயிடுச்சு. ஆமாங்க, கிட்டத்தட்ட. ஏன்னா இது வரைக்கும் 5 போட்டி விளையாடி இருக்காங்க, 4 தோத்துட்டாங்க. ஒன்றே தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 9 போட்டி இருக்குது எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கு. 9ல் குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆக முடியும். அது பாசிபிளாக கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா தொடர்ந்து எல்லா போட்டியும் வெல்லணும். இந்த மாதிரி பேட்டிங் ஃபார்ம் வச்சுருந்தா கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி தொடரை விட்டு கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சா. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள், கண்டிப்பாக இதுதான் நடக்கும். அதே போல் ஜிடி அணி சொல்லி அவனுங்க செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 போட்டி விளையாடி 3 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரன் ரேட்டும் செம்மையாக இருக்குது. அதனால் குஜராத் அணி இந்த வாட்டி ஓகேங்க. ஆனால் அது குஜராத் டைட்டன் சொல்லக்கூடாது, குஜராத் தமிழன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பிளேயர் போன மேட்ச்சில் 4 பேர் விளையாடினாங்க. நம்ம சிஎஸ்கே டீம்லேயே தமிழக பிளேயர் இத்தனை பேர் விளையாட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு 4 பிளேயர், சாய் சுதர்ஷன், அப்புறம் ஷாருக் கான், அப்புறம் சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர் சொல்லி அவனுங்க என்ன பேட்டிங் ஆடினாருங்க தலைவன். ஏன்டா இத்தனால எங்களை பெஞ்சில் உட்கார வச்சிங்கன்னு சொல்லிட்டு போலிங் தான் கொடுக்கல. சரி பேட்டிங் இறக்குறீங்களா, அதுலேயும் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 49 குரூஷியல் நான் கார்னர் விக்கெட் வீழ்ந்துச்சுங்க. அந்த டைமில் வந்து காப்பாற்றினார் வாஷிங்டன் சுந்தர். அதனால் நல்ல ஒரு டீம். கண்டிப்பாக குஜராத் இந்த வாட்டி கொஞ்சம் பார்க்க வேண்டிய அணியாக வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி தோற்றதுக்கு என்ன காரணம்? ஜிடி வெற்றி குறித்து தமிழக வீரர்லாம் விளையாடுறாங்க, அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.